மாதம்பட்டி ரங்கராஜோட வாழ்க்கை தான் இட்லி கடை படத்தோட கதையா? எல்லா ஃப்ரேமும் ஒத்து போகுதே! நடிகர் தனுஷ் எழுதி, தயாரிச்சு இயக்கியிருக்கக்கூடிய படம் தான் இட்லி கடை. இந்த படத்த அவரோட ஒண்டர் பார் நிறுவனம் டான் பிக்சர்ஸ் கூட இணைஞ்சு தயாரிச்சிருக்கு. இப்படி இருக்கையில, படம் வரக்கூடிய அக்டோபர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. படத்தோட இசை வெளியீட்டு விழா போன வாரத்துல ரொம்பவே சிறப்பா சென்னையில நடந்துச்சு. அதே மாதிரி ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவ கோவையில படக்குழு நடத்துச்சு. இப்படி இருக்கையில படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு ரசிகர்கள் ட்ரெய்லர் நல்லா இருக்குது, செம சென்டிமெண்ட் ஸ்டோரியா படம் இருக்க போகுது அப்படின்னு கமெண்ட் போட்டுட்டு வராங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் வழக்கம் போல ரசிகர்கள் மத்தியில கவனத்தை ஈர்த்திருந்தாலும் கூட, வழக்கம் போல சில பேரு ட்ரெய்லரை ட்ரோல் பண்ணிருக்காங்க. அதுவும் கடந்த கொஞ்ச வாரங்களாவே இணையத்துல பரபரப்பான பேசுபொருளா மாறி இருக்கக்கூடிய நடிகரும் சமையல் கலை நிபுணருமான மாதம்பட்டி ரங்கராஜோட வாழ்க்கைய, கடந்த காலத்தோட சமகாலத்துல அவர் பத்தி விவாதிக்கப்படக்கூடிய ஜாய் கிறிசல்டா கல்யாணம் வரைக்கும் இணையவாசிகள் தொடர்பு படுத்தி பதிவிட்டுட்டு வராங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் நல்ல நடிகர் அப்படின்னாலும் கூட அவர் அடிப்படையில நல்ல சமையல் கலைஞர். அவரோட அப்பாவும் சமையல் கலைஞர் தான். அவரோட அப்பா அவரோட ஊர்ல சின்ன ஹோட்டல் ஒண்ணு நடத்திட்டு வந்தாரு. இவருக்கும் ஹோட்டல் தொழில் மேல ஆர்வம் இருந்த காரணத்தால அவரை சமையல் கலைஞரா மாத்திக்கிட்டாரு. மாதம்பட்டி ரங்கராஜ் சர்வதேச அளவுல புகழ்பெற்ற சமையல் கலைஞரா இருக்கிறாரு. இப்படி இருக்கையில இட்லி கடை ட்ரெய்லர்ல தனுஷோட அப்பாவா வரக்கூடிய ராஜ்கிரண் தன்னோட ஊர்ல சின்ன ஹோட்டல் ஒண்ணு நடத்திட்டு வராரு. தனுஷுக்கும் சமையல் மேல இருந்த ஆர்வம் காரணமா அவரு ரொம்ப பெரிய சமையல் கலைஞரா மாறிடுறாரு. பெரிய ஹோட்டல்ல அவர் வேலைக்கு போறாரு. அங்க ஏற்படக்கூடிய பிரச்சனையால மறுபடியும் தன்னோட சொந்த ஊருக்கே வந்து தன்னோட அப்பாவோட இட்லி கடையை நடத்துறாரு. இதுக்கிடையில நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்களை கதையா எடுத்திருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தாம இல்ல இந்த ட்ரெய்லர். இட்லி கடை ட்ரெய்லரை இணையத்துல ட்ரோல் பண்ணிட்டு வரக்கூடிய இணையவாசிகள் சில பேரு ஸ்கிரீன்ஷாட்டுகளையும் இணையத்துல பரப்பிட்டு வராங்க. அதை பாக்குறப்போ என்னங்க அப்படியே ஒத்து போகுது அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துது. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னோட அப்பா கூட இருக்கக்கூடிய போட்டோவையும், அவரே நேரடியா சமைக்கக்கூடிய போட்டோவும், தோல்ல துண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய போட்டோ அப்படின்னு எல்லா போட்டோக்களையும் இட்லி கடை படத்தோட ட்ரெய்லர்ல இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ஷாட்டுகள் கூட ஒத்து போக வைக்கிறாங்க. இதுல என்ன ஹைலைட் அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா கூட நெருக்கமா இருக்கக்கூடிய புகைப்படத்துக்கு ஒத்து போகக்கூடிய காட்சியும் ட்ரெய்லர்ல இருக்கிறதால, அந்த போட்டோவையும் ட்ரெய்லர்ல இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ஷாட்டையும் சேர்த்து வச்சு நிறைய பேரு பகிர்ந்துட்டு வராங்க. இதையெல்லாம் பாக்குறப்போ சில ரசிகர்கள் மாதம்பட்டி ரங்கராஜோட வாழ்க்கையத்தான் தனுஷ் இப்படி இட்லி கடை அப்படிங்கிற பேர்ல படமா எடுத்து வச்சிருக்காரோ அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு வராங்க.